Rishwet take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சைலேஜ் ஆல்ரெடி 4 விதமான சாம்பிள்களை பயன்படுத்தி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 4 விதமான சாம்பிளுக்கு உண்டான பலவிதமான தகவல்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சைலேஜ் பற்றின ஐடியாஸ் மற்றும் புரிதலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைலேஜில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பலவிதமான தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode. நாம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாம. இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நண்பா, மக்காச்சோளம் சைலேஜ் செய்கிறதுக்கு பதிலாக தற்போது தீவன பொருட்களை கொண்டு சைலேஜ் வந்துட்டு சாம்பிள் எடுக்கிறோம். ஸோ இந்த சாம்பிள் நல்லபடியாக வருது அப்படின்ற பட்சத்தில் மக்காச்சோளத்தை பயன்படுத்தி பெரிய பங்கராக போட போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா தீவன பொருட்களை ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ தெரிகிற தொட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 தொட்டி சாம்பிளுக்காக சூஸ் பண்ணுறோம். இது தொட்டி பார்த்திங்கன்னா உள்பகுதியில் எல்லா பகுதியும் பூசி இருக்கும். ஸோ அந்த பூசிய தொட்டியை சாம்பிளாக பயன்படுத்தி செய்ய போகிறோம். இதனுடைய உள்பகுதி மட்டும் ஏன் பூசியிருக்கோம் அப்படின்னா, உள்பகுதியில் வந்துட்டு பூசிருக்கும் போது ஈரப்பதம் இதெல்லாமே தடுக்கப்படும். அதாவது எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லாத நிலையில் இப்போ நம்ம வந்துட்டு தீவனப்பில்லை கொண்டு அமுக்கும்போது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக டைட்டாக ஏர் வந்துட்டு சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக வெற்றிடம் ஆகிட்டு உங்களுக்கு சைலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தீவன பொருட்களை வந்துட்டு நல்லா அரைச்சி அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு காலில் மேய்ச்சி ஃபுல்லாக லோடு ஏற்றினேன். அதாவது இந்த இருக்கக்கூடிய தொட்டி சின்னதாக இருந்தாலும் 50 லிட்டர் பக்கெட்டில் 8 பக்கெட் அளவுக்கு இந்த தீவன பொருட்களை இந்த தொட்டி பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னா தொட்டியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 கிலோவுக்கு இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி விடாது. ஸோ இதுவே நமக்கு வந்துட்டு பெரிய சாம்பிள் போடுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்றத சொல்லலாம். இந்த தொட்டியில் ஒரே நேரத்தில் வந்துட்டு சைலேஜுக்கு தீவன புல்லை அப்படியே போட்டு கொட்டாமல் லேசான லேயர் அதாவது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கனத்துக்குள்ள லேயராக ஏற்றி ஃபுல்லாகவே பரப்பி விட்டு அதை அமைக்க தான் லேயராக ஏற்றி இதோட டாப் லேயர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரே இதில் கொட்டி அமுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு சரியாக படிமானம் இல்லாமல் அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதில் எந்தவித காற்றோட்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலே ரைன் பேப்பர் வச்சு சுற்றிலும் ஒரே மாதிரி ஈவனாக லோடு பரவணும் அப்படின்றதுக்காக இதில் வந்துட்டு மேலே மண் கொட்டியிருந்தோம், வயலில் இருந்த மண்ணை. அதன் மேல் பகுதியில் வெயிட்டு கொஞ்சம் அமுக்கினது போல் இருந்தால் காற்றோட்டம் வந்துட்டு வெயிட் உக்கார ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் அப்படின்றதுக்காக ஹலோ பிளாக்கு கல்லை வச்சு மேலே அடிக்கியிருந்தேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுக்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். சைலேஜ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் இது தான். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்கு கல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள மண்ணை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அந்த தொட்டியினுடைய மேற்பகுதிக்கு ஈக்குவலாக இருந்த சைலேஜோட மட்டம் பார்த்திங்கன்னா இப்போ 2 இன்ச்சு ரைன் பேப்பர் உள்ளார அமைங்கிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அமைங்கிருக்கிறது தெரிய வருது. சைலேஜை அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணின பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த தொட்டியினுடைய நடுப்பகுதி கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருந்தது, மற்ற பகுதி எல்லாமே கருப்படிச்சிருந்தது. ஏன்னு கேட்கும்போது சைலேஜ் வந்துட்டு நம்ம செய்யும்போது அதோட அவுட்ருலேருந்து வரக்கூடிய ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு லேசாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரைன் பேப்பருக்கும் அந்த சிமெண்ட்டில் இருக்க தொட்டிக்கும் உள்ள கேப் வந்துட்டு மேல் பகுதியில் காற்றோட்டம் மூவிங் இருக்குது. ஸோ அதனால் மேல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா கருப்படிச்சிருந்தது. இப்போ மேல் பகுதி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு 2 பக்கெட் அளவுக்கு வந்தது மேல் பகுதி ரிமூவ் பண்ணும்போது. அதாவது அதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கனம் குறையும் போது 2-3 இன்ச்சு கனம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு சைலேஜ் அப்படியே ஓரளவு நல்ல வாசனை எல்லாமே சரக்கு வாசனை மாரி வந்தது. அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா லேசாக ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிருந்தது. அது என்னன்றது எனக்கு தெரியல. இந்த சைலேஜில் வந்துட்டு உப்பு தண்ணி எதுவுமே தெளிக்க கிடையாது. ஆனால் அதில் வந்துட்டு உப்பு மாதிரி லேசாக ஒரு லேயர் தெரிஞ்சுது, அந்த பூஞ்சாம் பூத்திருக்க மாதிரி. அந்த லேயரும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தூரம் இல்லை, அதாவது அந்த தொட்டியிலேருந்து ஒரு 1/2 அடி தூரம் அந்த மாதிரி ஒரு லேயர் இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் நோண்ட வந்துட்டு சைலேஜ் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஆனால் கலர் வந்துட்டு அந்த பேரலில் போட்டப்போ தங்கம் போல் இருந்தது. அதில் ஒரு பாதி கலர் தான் இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா வாசனை எல்லாமே நல்லா இருந்தது. அதை வந்துட்டு மாடுகளுக்கும் லைவாக போட்டும் பார்த்தாச்சு. நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாடுகளையும் இந்த பதிவில் பார்க்க முடியாது. ஒரு சில மாடுகளையும் அதுக்கான கண்ணுட்டிகளையும் மட்டும் பார்ப்போம். ஏன்னு பார்க்கும்போது இது அதிகப்படியான நேரத்தை உங்களுக்கு கடக்கிறதுனால உங்களுக்கு லைவான ஒரு வீடியோக்காக வேண்டி நான் ஒரு சில சாம்பிள்ஸுக்காக கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த சைலேஜ் வந்துட்டு எல்லா மாடுமே சாப்பிட்டதுன்னு சொல்லலாம், எதுவுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருச்சு.
சாம்பிள் ஒன்றா போட்டிருந்த சைலேஜை மாடு மட்டும் இல்லாமல் கன்றுக்குட்டியும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம். அதாவது ஆயில் பேரலில் போட்டிருந்த சைலேஜ் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரத்தன்மையோடு இருந்தது. கையில் தொட்டால் அந்த ஈரம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்த சைலேஜில் வந்துட்டு ஈரத்தன்மை அந்தளவுக்கு கிடையாது. தொட்டால் அந்த கூலிங்கை மட்டும்தான் உணர முடிஞ்சுது. மற்றபடி பார்த்திங்கன்னா கையில் எந்த ஒரு ஈரமும் கிடையாது. கன்றுக்குட்டி மாடுங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம். இதற்கு முன்னதாக போட்டிருந்த ஆயில் பேரலில் பார்த்தீங்கன்னா கீழே 2 இன்ச்சு நீளத்துக்கு ஜூஸ் நின்றுது. இந்த சைலேஜ் மெத்தடில் ஜூஸ் எதுவுமே கிடையாது. கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரீட் வந்துட்டு எல்லா ஜூஸுமே உறிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு எம்டியாக தான் இருந்தது. அதே நேரத்தில் இந்த தொட்டியில் 4 பகுதியிலையும் மூலையில் பார்த்தீங்கன்னா லேசாக பூஞ்சாம் பூத்து இருந்தது. இது யூத்தூரில் வந்துட்டு லேசான காற்றோட்டம் இருந்திருக்கும் போல், அதனால் பூத்து இருக்குது. ஸோ அதே நேரத்தில் தொட்டி பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியாகவே இருந்தது. இந்தாண்ட சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும். இது வந்துட்டு இந்த நேரத்தில் மழை வந்துடுச்சு. இங்கே ஒரு அரை மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதனால் தார்பாய் போட்டு மூடலான்ட்டு பார்த்தா தார்பாயே ஒட்ட, அதனால் வந்துட்டு அந்த இடத்துல ஈரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசான ஒரு ஈரம் இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா சைலேஜோட தொட்டி எல்லாமே ட்ரையாக தான் இருந்தது. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. நண்பா, இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பிளாக் கல்லை வச்சு டைரெக்டாக கட்டின தொட்டி. உள்பகுதியில் எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் ஹலோ பிளாக் கல் வந்துட்டு டைரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டைரெக்டாக இருந்தால் அந்த பாலித்தீன் கவரை டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக உள்பகுதியில் சுற்றிலுமே ஒரு லேயர் போல் நான் சாக்கு ஒரு படிமானத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாக்கே போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் ஏர் லாக்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கேன். அதே நேரத்தில் இந்த தொட்டியோட கீழ்ப்பகுதியில் ஒரு சாக்கு தெரியும். அது எதுக்காக அப்படின்னா அந்த தொட்டியில் தளம் எதுவும் போடாததுனால கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மண் தீவனத்தோட மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக கீழே வந்துட்டு சாக்கு வச்சுருக்கேன். இது வந்துட்டு தண்ணி நிற்கிறதுக்கு ஜூஸ் நிற்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா கீழ்ப்பகுதியில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே நேரத்தில் போன தொட்டியில் வந்துட்டு உங்களுக்கு சைடு எல்லாமே பூசிருப்போம் உள்பகுதி. அதனால் பாலித்தீன் கவர் வைக்கல. இது வந்துட்டு உள்பகுதி பூசாததுனால சாக்கு சுற்றிலுமே ஒரு லேயர் வச்சு அதே சாக்குக்கு மேலே உங்களுக்கு பாலித்தீன் கவர் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நண்பா, இப்போ தெரியக்கூடிய அமைப்பை பெரிய பங்கர் போல் நினச்சிக்கோங்க. இதில் 4 பகுதியிலையும் செவுத்தில் பாலித்தீன் கவர் வச்சுக்கும்போது உங்களுக்கு எந்த வித ஏர் ரொட்டேஷனுமே இருக்காது. அதாவது செவுத்துலேயே ஏர் பூந்து வரும் அப்படின்ற சந்தேகம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பாலித்தீன் கவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடும். அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியிலேருந்து எந்த வித ஏருமே வராது. சைலேஜ் கூட மண் மிக்ஸ் ஆகாமல் இருக்க அதை காங்கிரீட் பரப்பிடுவோம். ஸோ அந்த நேரத்தில் காங்கிரீட்டே உங்களுக்கு வரக்கூடிய ஜூஸ் எல்லாமே உறிஞ்சிடும். இந்த மெத்தடை வந்துட்டு 2வது மெத்தடாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டை எவ்வளவோ குறைக்க முடியும். நண்பா, அடுத்தது சைலேஜை கட் பண்ணி லேயர் பை லேயராக நல்லா அமுக்கி ஒயரம் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நண்பா, அடுத்தது சைலேஜ் வந்துட்டு ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. அதாவது இதோட ரிசல்ட்டு பார்க்கக்கூடிய தருணம் இது தான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ பிளாக்கில் எல்லாமே அடுக்கி பக்காவாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் லேயராக பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்குன்றதை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்கில் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். சைலேஜ் வந்துட்டு ஓப்பனில் போட்டிருந்ததுனால இங்கே கொஞ்சம் மழை, அதனால தான் கீழே இருக்கக்கூடிய மண் ஈரமாக இருக்குது. அதே நேரத்தில் சாம்பிள் 1 பார்க்கும்போது தொட்டியில் தண்ணி நிற்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ உள்ளார சாம்பிள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மண் பரப்பை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது அதில் வந்துட்டு பேப்பரில் போட்டிருந்தேன், இதை வந்துட்டு சாக்கில் போட்டிருக்கேன். நண்பா, சாம்பிள் 1 பார்க்கும்போது உள்பகுதியில் எல்லாமே பூச்சி வலையில் பூசியிருந்தேன். இப்போ வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி சாம்பிள் 2ல் மிக்ஸ் ஆகிருக்குமோ மிக்ஸ் ஆகிருக்காதோ அப்படின்ற பயம் வேறு எனக்கு இருந்தது. ஏன்னா தண்ணி அதில் வந்துட்டு ஒரு 1/2 அடிக்கு இருந்தது. ஒரு வேளை ஊடுருவி வந்திருக்குமோ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அது ஹலோ பிளாக் கல் அப்படின்றதுனால ஈஸியாக ஊடுருவி வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தீவன புல்லுக்கு வந்துட்டு எந்த வித உப்பு தண்ணியுமே தெளிக்காமல் தான் செஞ்சுருந்தேன். அதே நேரத்தில் அதோட மேல் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 இன்ச்சு ஆழத்துக்கு இது வந்துட்டு தீவனப்புல் கெட்டு போயிருந்தது. இது வழக்கம் போல் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு நோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டினேன். இதில் வந்துட்டு ஸ்கொயரில் 4 மூலையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 அடி டெப்த்துக்கு மூலையில் மட்டும் கெட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கெட்டு போன மேல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய சைலேஜை மாட்டுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் எடுத்து வைக்க தொடங்கியாச்சு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கூட 4 கூட எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நண்பா, சாம்பிள் 1 காட்டிலுமே சாம்பிள் 2 பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆல்ரெடி ஆயில் பேரலில் போட்டதுக்கு ஈக்குவலாக அதில் ஒரு 90% கலர் நமக்கு அந்த சேடை தெரிஞ்சுது. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் மாடு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சைலேஜுக்கு ரிலேட்டடான நிறைய வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சைலேஜில் ஐடியா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஐடியாக்கள் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா சாம்பிள் 3 4 எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவோம். நண்பா, இப்போ சைலேஜ் வந்துட்டு எண்டு கண்டிஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது இந்த சாம்பிள் 2 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா லேசான ஈரம் இருந்தது. கையில் பட்ட அந்த ஈரம் தெரிகிற அளவுக்கு இருந்தது.
மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணி தேக்கம் நிற்கிற மாதிரி, அதாவது அது ஜூஸ் நிற்கிற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. கீழ்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் நேரடியாக கான்டாக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எந்த வித ஜூஸுமே நிற்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால் ஜூஸ் நின்னாலும் அது வந்துட்டு காங்கிரீட் உறிஞ்சிரும். அதனால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அதாவது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோப் வச்சு செய்வாங்க. நண்பா நம்ம சைலேஜுக்குன்னு சொல்லிட்டு தொட்டி கட்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப் வச்சு பண்ணலாம். இது வந்துட்டு மாட்டு குடலிலேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்த வித ஸ்லோப்பும் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதனால தான் இதில் 4 விதமான மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்ம கவரை எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத அதோட அமைப்பை பாருங்கள். ஹலோ பிளாக் கல்லில் தொட்டியை சுற்றிலும் எதுக்காக நான் சாக்கு வச்சு அதுக்கப்புறம் ரைன் பேப்பர் போட்டிருக்கேன்னா, ஹலோ பிளாக் கல்லில் வந்து நம்ம ஏதாவது சைலேஜை கொட்டி அமுக்கும் போது எங்கேயாவது உரசுது காயமாகுது அப்படின்னா பாலித்தீன் கவர் டேமேஜ் ஆகக்கூடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வேண்டி நான் சாக்கு வச்சுருக்கேன். அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கு எதுக்காகனா மண் வந்துட்டு நேரடியாக சைலேஜ் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சாக்கு வச்சுருக்கேன். அதை ரிமூவ் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தவித ஈரமும் கிடையாது. அதாவது வரக்கூடிய ஜூஸ் வந்துட்டு அப்பப்போவே இது குடிச்சிட்றதுனால இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதாவது இது வந்துட்டு சாம்பிள் 1 போட்ட தொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. இந்த தண்ணி தான் அங்கே இறங்கிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் ஓப்பன் பண்ணினா, மற்றபடி எந்த ஒரு தண்ணியும் இறங்கலை, எதுவுமே செய்யலை. தண்ணி அப்படியே தான் நின்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பிள் 2 ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதோட ரிசல்ட்டையும் பார்த்துருங்க. சைலேஜ் செய்ய ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக அதை பற்றின நிறையா தகவல்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய மெத்தடில் நான் ட்ரை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். If I take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சைலேஜ் செய்கிறதோட 3வது மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சைலேஜ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆனாலும் இதில் ஒரு சில குறைகள் இருக்குது. ஸோ இது எந்த முறையை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன், இது எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா சைலேஜ் செய்யக்கூடிய தொட்டியில் எந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. டபுள் லேயர் அமைப்பில் சுற்றிலுமே பாவடிவ அமைப்பில் ஒரு தொட்டிக்கு ஈக்குவலாக இப்போ பேப்பரை மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு தொட்டி போல் ஒரு அமைப்பில் இருக்குது. இதில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் கூட வெளியில் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வழக்கம் போல் சைலேஜுக்கு வந்துட்டு தொட்டியில் தீவனப்பில் கொட்ட தொடங்கியாச்சு. இது ஒரே நேரத்தில் அதிகப்படியான புற்களை கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பரப்பி விட்டு அதை காலால் நல்லா மிதித்து இதே போல் இது முழு அமைப்புக்கும் இதே போல் செஞ்சாச்சு. இப்படி காலால் இடைவிடாமல் எல்லா இடத்துலையும் அமுக்கிறதுனால கொஞ்சம் கூட ஏர் இருக்காது, எல்லாமே வெளியில் வந்துடும் அமுக்கிற அமுக்கத்தில். அதே நேரத்தில் இந்த தீவன புல்லில் எந்த வித உப்பு தண்ணியும் எதுவுமே சேர்க்க கிடையாது. வெறும் தீவன புல்லை அப்படியே வெட்டி தான் இப்போ சைலேஜுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நண்பா இதில் வந்துட்டு சைலேஜ் க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும் போது காட்டுறேன். இதோட ரிவர்ஸ் தான் நம்ம க்ளோஸ் பண்ணின ஃபார்மெட்டு. இப்போ மேலே இருக்கக்கூடிய கல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கடியில் ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு லேயருக்கு மண்ணை ஏற்றிருக்கேன். மண் ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னா இப்போ மழை பெஞ்சிருச்சு வலுவாக, ஸோ அதனால் வந்துட்டு ஈரம் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவரில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ சைலேஜை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது கீழே கருப்பாக தெரியக்கூடியது தான் சைலேஜ். ஸோ மேலே இருக்கக்கூடிய லேயர் வழக்கம் போல் கெட்டு போயாச்சு. எப்போவுமே சைலேஜ் போடும்போது டாப் லேயர் லேசாக கெட்டு போய் தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நண்பா சைலேஜோட மேற்பகுதியில் சுற்றிலுமே ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு பார்த்தீங்கன்னா சைலேஜ் கெட்டு போயிட்டு இருந்தது. அதை ரிமூவ் பண்ணின பிறகு கலர் நல்லாவே வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. ஸோ இதை வந்துட்டு மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் அள்ள தொடங்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நண்பா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஓல்டு ஆயில் பேரலை பயன்படுத்தி சைலேஜ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ அதுலேயும் இதே போல் தான் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருந்தது. அதே போல் சேம் மைனஸ் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு ஃபைனலாக ஷோ பண்ணுறேன். ஆனால் சைலேஜ் பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கறது அட்ராக்ஷனாக நல்லா இருந்தது. அதே நேரத்தில் சைலேஜோட வாசனையும் நல்லா இருந்தது. இது மாட்டுக்கு போட்டாச்சு, மாடு ரொம்பவே விரும்பி சாப்பிடுது. நண்பா இந்த சைலேஜ் நல்லபடியாக வந்திருந்தாலும் இதில் ஒரு சின்னதாக மைனஸ் இருக்குது. அதாவது பாவடிவ அமைப்பு தொட்டியில் ஒரே பாலித்தீன் கவரை ப்ளைனாக போட்டதுனால ஜூஸ் போகிறதுக்கு வெளியில் வழி கிடையாது.
ஸோ அதனால் சைலேஜில் உருவாக்கின ஜூஸ் வந்துட்டு தரையில் உரியாமையும் அதே நேரத்தில் நம்ம எந்தவித இறக்கமும் வைக்காததுனாலையும் இதில் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பகுதியில் லேசான ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம சைலேஜை குறைக்க நமக்கு அளவு தெரிஞ்சுது. அதாவது சைலேஜை நம்ம வந்துட்டு மாட்டுக்கு அல்ல அந்த ஈரம் கையில் அதிகமாக தெரிஞ்சுது. ஸோ அப்போவே தெரிஞ்சாச்சு கீழ்ப்பகுதியில் ஜூஸ் இருக்குது அப்படின்றத. நண்பா சைலேஜ் சாம்பிள் 3 உருவாக்கும் போது இதே போல் சாம்பிளில் ஜூஸ் கீழ்ப்பகுதியில் நிற்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உருவாக்கினன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம சாம்பிள் 1, 2, 3ன்னு போடும்போது இதோட குவாலிட்டியில் எந்த அளவுக்கு வித்தியாசம் வருது அப்படின்றத நம்ம வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு சாம்பிள்ன்றது ரொம்பவே கட்டாயம். நண்பா இந்த வீடியோவில் சைலேஜ் சாம்பிள் 3க்கு வந்துட்டு போதுமான ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பிள் 4 இருக்குது போட்டதுலேயே. அதே நேரத்தில் புதுசாக பார்த்திங்கன்னா சாம்பிள் போடுறதுக்காக இன்னும் 4-5 விதமான மெத்தடுகளை வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் போடலாம். இந்த மாதிரி பல விதமான ஐடியாக்களை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். நண்பா இந்த தொட்டி அமைப்பில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மண் சைலேஜ் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு உரஞ்சாக்க நான் அதில் கீழ்ப்பகுதியில் மடக்கி வச்சுருக்கேன். அதே போல் சைலேஜுக்கு செய்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்துட்டு இந்த ஹலோ பிளாக்கு கலவையை வச்சு நம்ம ஹைட் ஏற்றி தொட்டியை உருவாக்கியிருக்கோம். இந்த தொட்டியில் பார்க்கும்போது நம்ம எந்த வித பூச்சி கலவையுமே சேர்க்க கிடையாது. அதே போல் அதன் ஓரங்களில் எந்தவித பாலித்தீன் கவருமே வைக்க கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய தொட்டியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக காற்று ரொட்டேஷன் ஆகக்கூடியது போல் சர்க்குலேஷன் ஆகிற மாரி சின்ன கேப் கூட இருக்கலாம், தப்பில்லை. நான் என்ன நம்பினேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு சைலேஜ் நல்லா போட்டு ஓவராக டைட் பண்ணி அமுக்கும்போது அதில் வரக்கூடிய காற்றோட்டம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த லேயரை பாதிக்காமல் முன்னாடி இருக்கக்கூடிய லேசான லேயரில் பாதிச்சிரும். ஒருவேளை மற்ற லேயர் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாரி நான் நம்பினேன். ஸோ இது எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சின்னதாக ஒரு தொட்டியை சூஸ் பண்ணி அதில் 50 லிட்டர் பக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கெட் வர அளவுக்கு இதில் தீவனப்பில் பிடிச்சிது. இந்த தீவனப்பில்லில் எந்த வித உப்பு தண்ணியுமே சேர்க்க கிடையாது. அதே நேரத்தில் தீவனப்பில்லை லேயர் பை லேயராக அமுக்கி நல்லாவே டைட்டாகவே அமுக்கி தான் லோட் பண்ணியிருக்கு. நண்பா நம்ம சைலேஜ் இடக்கூடிய தொட்டியில் இதே போல் சின்னதாக மைனர் கிராக் எல்லாம் சில இருந்தது. ஸோ அந்த கிராக்கில் பார்த்தீங்கன்னா காற்று பெரும்பாலும் ரொட்டேஷன் ஆகாது அப்படின்ற மாரி நான் நம்பினேன். ஒருவேளை ரொட்டேஷன் ஆனால் கூட நம்ம சைலேஜ் லேயர் பை லேயராக ஏற்றும் போது முன்னாடி இருக்கக்கூடிய லேயரை மட்டும்தான் பாதிக்கும். அதாவது செவுத்தை ஒட்டனாப்பில் இருக்கக்கூடிய லேயரை மட்டும்தான் பாதிக்கும், மற்ற பகுதியில் போகாது அப்படின்ன மாதிரி நான் நம்பினேன். சைலேஜுக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் லேயர் வரைக்கும் சைலேஜுக்கான தீவனப்பில்லை லோடு ஏற்றியாச்சு. அதை வந்துட்டு சந்து பொந்தெல்லாம் காலை வச்சு நல்லா அமுக்கி என்னோடய வெயிட்டை ஃபுல்லாக இறக்கி அதை நான் அமுக்கினேன். இதில் பார்த்திங்கன்னா எந்த வித காற்றோட்டமும் இல்லாத அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணியிருக்கேன். இதில் காற்றோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி மேலே ஒரு ரைன் பேப்பரை விரித்து வச்சு அது மேல் பகுதியில் நிறைய மண்ணை பரப்பி வச்சு கொஞ்சம் ஹலோ பிளாக்கு கல்லையும் வச்சு வெயிட் அமைக்கணும். இதனால் எந்த வித காற்றோட்டமும் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். நண்பா சைலேஜ் சாம்பிள் 4 இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்கு கல்லை ரிமூவ் பண்ணியாச்சு. அதன் கீழ்ப்பகுதியில் மண் பரப்பி வச்சுருப்போம். அந்த மண்ணை பார்க்கும்போது ஒரே மட்டமாக இல்லாமல் கீழே பள்ளம் கொடுத்த மாதிரி மண் இருந்தது. அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். மேல் பகுதி மண்ணை ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தால் எப்படி ஒரு பிளவு கொடுக்குமோ அதே போல் ஓரங்களில் லேசாக பிளவு இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே ஒரு சில பூஞ்சான்கள் பூத்திருந்தது. மேல் பகுதி வழக்கம் போல் கெட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் சரின்ட்டு மேல் பகுதி ரிமூவ் பண்ணினோம். ரிமூவ் பண்ண தான் தெரிஞ்சது கீழ்ப்பகுதியும் கெட்டிருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு கெட்டிருக்கு அப்படின்றத நோண்டி பார்த்துரும் அப்படின்ட்டு நோண்ட கெட்டுப்போன பகுதியாக வந்துட்டுருக்கு. நான் நம்பினது என்னென்னா சுற்றிலும் காற்றோட்டம் வந்துட்டு சைலேஜ் வந்துட்டு முதல் லேயரில் லாக் ஆகிடும், அடுத்தடுத்த லேயருக்கு போகாது அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு சுற்றிலுமே சைலேஜே டேமேஜ் பண்ணியிருந்தது. இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது சாம்பிள் 3க்கான சைலேஜ் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் போல் நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு உள்ளார பாலித்தீன் கவரை போட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்துட்டு எந்த ஒரு காற்றோட்டமும் வரல போல். அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா சுற்றிலுமே எல்லாமே கெட்டு போய் தான் இருந்தது. இதன் கீழ்ப்பகுதி வரைக்குமே சாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே போல் கெட்டு போய் தான் இருந்தது. ஸோ இது வந்துட்டு சாம்பிள் 4 பார்த்திங்கன்னா சைலேஜ் இந்த மெத்தடெல்லாம் செய்யும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒரு கணக்கு, ஆனால் அந்த கணக்குப்படி இங்கே சைலேஜ் வரலை. அதோட ரிசல்ட் ரொம்பவே மோசமாக இருந்தது.
ஸோ இப்போ இருக்கக்கூடிய தீவன சைலேஜ் வந்துட்டு இந்த மாட்டுக்கு எதுவுமே அதை கொடுக்க முடியாது. ஏன்னா சைலேஜ் ரொம்பவே கெட்டுருச்சு. அதனால் வந்துட்டு இது எல்லாமே குப்பை குழியில் தூக்கி போட்டாச்சு. நண்பா பெரிதளவில் செஞ்சு அதை நஷ்டப்படுறதை விட சின்னதளவுலேயே நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ சைலேஜில் இன்னும் பலவிதமான சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு வரக்கூடிய சந்தேகங்களை வச்சு நான் சைலேஜ் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கான வீடியோவை இதே சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.